அனைவருக்கும் வணக்கம். உங்களுடைய பிறந்த தேதியை சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வாரம் எப்படி அமைகிறது, இந்த வாரத்தில் நன்மை தீமை எந்தெந்த விஷயங்களில் ஏற்படுகிறது என்பதை விரிவாக பார்க்கலாம். ஏப்ரல் 24 மே 1 வரை பிறந்தவர்களுக்கு, மேலும் குறிப்பாக 5, 14, 23 ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் எப்படி அமைகிறது என்று பார்க்கும்போது, இந்த வாரத்தில் தேவையற்ற அலைச்சல்களையும் பயணங்களையும் மேற்கொள்வதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. அலைச்சல் அதீதமாக ஏற்படுவதால் கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் தேவை. வெளியில் உணவு உண்பதில் அதிக கவனத்துடன் செயல்பட வேண்டும். குறிக்கோளற்ற செயல்பாடுகளை நிச்சயமாக தவிர்த்திடுங்க. தொழில்துறை வியாபாரத்துறையில் இருப்பவர்கள் எதை செய்தாலும் திட்டமிட்டு செய்யப்படுங்க. திட்டமிடாமல் செய்யக்கூடிய காரியங்கள்ல தேவையில்லாத விரய செலவுகளை சந்திப்பதற்கான சூழல் உண்டு. உத்தியோக ரீதியாக அலைச்சல்கள் வெகுவளவில் நிச்சயமாக குறையும். வேலை பளு அதிகரித்தாலும் கூட நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய உத்தியோக சார்ந்த சௌகரியம் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. குடும்பத்தில் குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே அவ்வப்போது வீண் வாக்குவாதங்கள் ஏற்பட்டு விலகக்கூடிய ஒரு வாரமாக பார்க்கப்படுகிறது. வீண் வாக்குவாதங்களால் பெரிய அளவிற்கு நிச்சயமாக பாதிப்பு இல்லை, இருந்தாலும் சற்று கூடுதல் கவனம் தேவை. மேலும் கணவன் மனைவிக்கிடையே ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அல்லது வளைந்து கொடுத்து செல்வதால் இந்த தருணத்தில் அவர்களுக்கிடையே ஏற்படக்கூடிய கருத்து மோதல்கள், தேவையற்ற மன வருத்தங்களை தவிர்ப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கும். அது மட்டுமல்லாது பெண்மணிகள் இந்த தருணத்தில் அடுத்தவர்களுக்கு உதவி செய்யும் போது அதிக கவனத்துடன் இருக்க வேண்டும். அந்த உதவியினால் தங்களுக்கான சிக்கலை ஏற்படுத்திக் கொள்வதற்கான சூழலும் இந்த தருணத்தில் உண்டு என்பதை உணர்ந்து அதற்கேற்றாற்போல் செயல்படுங்க. கலைத்துறையினரை பொறுத்தவரைக்கும் மிகுந்த அறிவாற்றலை பயன்படுத்தி புதிய வாய்ப்புகளை அடுக்கடுக்காக உருவாக்கி கொள்ளக்கூடிய யோகம் உண்டு. அரசியல் சார்ந்த பணிகளில் அதிரடியான திருப்பங்களும் மாற்றங்களையும் சந்திப்பதற்கான யோகம் வலுவாக கிடைக்கிறது. மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றமும் எதிர்பாராத வளர்ச்சியும் நிறைந்து கிடைக்கப் போகிறது. மேலும் இந்த தருணத்தை மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்வதற்கு நிச்சயமாக 5, 14, 23 ஆகிய தேதிகளில் பிறந்தவர்கள் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள சிவன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய பல தொல்லைகளும் தொந்தரவுகளும் விலகி வாழ்வில் சுபிட்சமும் முன்னேற்றமும் நிச்சயமாக நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் கிடைக்கும்.